இன்றைக்கி கருப்பு கவுனி அவலில் பாயசம் வைக்க போகிறோம். இதை கருப்பு கவுனி அவல் அரிசி இருக்கு இல்லையா, கருப்பு கவுனி அரிசி, அதுலேயே கருப்பு கவுனி அவல் இருக்கும். இதில் நம்ம பாயசம் வைக்கலாம். இந்த அவலில் நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு கழுவி வேக வைக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அவலும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கழுவியாச்சு. இது லேசாக மெலிசாக இருக்கிறதுனால ரொம்ப ஒன்றும் வேக வைக்க வேண்டாம். லேசாக தண்ணி சூடானாலே போதும். அப்புறம் இதில் பால் ஊற்றி ஏலக்காய், சர்க்கரை அதெல்லாம் போட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கு. தண்ணி ஊற்றி இந்த அவல் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த லேசாக பபிள்ஸ் வருது. இப்போது ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், பசும்பால். இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கு. இது ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க. 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன் தோலோட. இதை அம்மியில் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தட்டி எடுத்தாச்சு அம்மியில். கொஞ்சம் கருப்பு திராட்சை வச்சுருக்கேன், இதுவும் நம்ம போட போகிறோம். எங்கிட்ட முந்திரி இல்லை, நீங்கள் முந்திரி இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கோங்க, கேஷ்யூ நட்டு. இப்போ சர்க்கரை வந்துட்டு நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் ஒயிட் சுகர் எடுக்கிறேன். இதில் கரும்பு சர்க்கரையும் போடலாம், உருண்டை வெல்லமும் போடலாம். நான் ஒயிட் சுகர் எடுக்கிறேன். ஏன்னா கருப்பு கவுனி அவல் நம்ம பாயசம் வைக்கும்போது ரொம்ப கூழ் மாதிரி அப்படியே வரும், திக்காக வரும். அப்போ நம்ம கரும்பு சர்க்கரை போட்டுச்சுன்னா ரொம்ப திக்காக வரும், அதனால் க்ரீமியாக ஆகிடும். அப்படி பாயசம் குடிச்சா எங்களுக்கு பிடிக்காதனால நான் இந்த மாதிரி ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கரும்பு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். தட்டி வச்சோம் இல்லையா, ஏலக்காய், இந்த திராட்சை, அப்புறம் சர்க்கரை 3. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். விட்டு இது போட போகிறேன். மினிமம் இதில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் டைம் செட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்தில் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்துடலாம். இப்போ தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கு. இதுவும் நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் இதில் போட போகிறோம். கலக்கி விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கருப்பு கவுனி அவல் பாயசம் ரெடி. இந்த பாயசம் ரெடி ஆயிடுச்சு.